Hello friends, welcome to Walkthrough Apps and Gadgets. CMRL அப்படிங்கிற சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அவங்களோட ட்ரெயின் சர்வீசஸ் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரெயின் சர்வீசஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது ஆன்லைன்லேயே நம்மளோட சர்வீசஸ் எல்லாம் எப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடவே CMRL அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த CMRLங்கிற அஃபிஷியல் அப்ளிகேஷனில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் CMRL ஜஸ்ட் CMRL மட்டுமே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களே அந்த சென்னை மெட்ரோ ரயில்னு இருக்குது. இது சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இது அஃபிஷியல் அப்ளிகேஷன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தேர்ட் பார்ட்டி டூலில் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுங்கிறது மட்டும் தான் CMRL டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷன், அஃபிஷியல் அப்ளிகேஷன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன், இந்த என்னோட மொபைலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் CMRLோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ கரண்ட்டாக சென்னையிலோட கரண்ட் லொக்கேஷன் இருக்குது. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா. இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹோம் ஆப்ஷன் இருக்குது, ட்ராவல் பிளானர், ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன், ட்ராவல் கார்டு ரீசார்ஜ், ஃபீடர் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது மெட்ரோ ரயிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் ட்ராவல் பிளான்னு நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம். ட்ராவல் பிளானை செலக்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதாவது எந்தெந்த டைமுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்லேருந்து அப்படிங்கிறது, என்ன பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் உங்களுக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அதோட டைமிங் ஆஃப் அரைவல். இப்போ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸில் எல்லாமே டைம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டான டைமிங்கோட உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன் பிட்வீன் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ட்ராவல் பிளானரில் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் ஃப்ரம் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணினோம்னா இதெல்லாமே தான் மெட்ரோ ட்ரெயின்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஸ்டேஷன். ஸோ AGDMS, ஏர்போர்ட், ஆலந்தூர், அண்ணா நகர், ஈஸ்ட், டபக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு AGDMSலேருந்து வாஷர்மேன்பேட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு மெட்ரோவில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் CMBTலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நான் இப்போ CMBTயை போர்டிங் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ CMBTலேருந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத செலக்ட் 2 ஸ்டேஷன்ஸில் போட்டு பார்க்கலாம். ஸோ CMBTலேருந்து உங்களுக்கு AGDMS வரைக்கும் போகிறதுக்கும் ட்ரெயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாஷர்மேன்பேட் வரைக்கும் போகிறதுக்கும் ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் CMBTலேருந்து லெட் மீ ஆட் கீழ்பாக். இப்போ CMBTலேருந்து கீழ்பாக்குங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட், அதாவது 17/3/2020க்கு இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CMBT டு கீழ்பாக்குக்கு 3:27லேருந்து ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மல் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees அண்ட் ஸ்பெஷல் கிளாஸுக்கு 80 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 6 ஸ்டேஷன்ஸ் பிட்வீன் டைம் இருக்குது. 21 minutes ட்ராவல் டைம், அதாவது CMBT டு கீழ்பாக் போகிறதுக்கு 21 minutes உங்கள் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா P2 15:32, P2 15:39, P2 15:46ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் ரீச் ஆகுற டைமிங்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் உங்களுக்கு டைமிங்ஸ் அதாவது 3:32க்கு இருக்குது ஒரு ட்ரெயின், 3:39க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 3:46க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 3:53க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டைமிங்லலாம் இந்த பிளாட்ஃபார்மில், அதாவது செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ட்ரெயின் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஷனையும் நம்ம போட்டு பார்க்கலாம். திருமங்கலம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ திருமங்கலம்லேருந்து வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா சைதாபேட் மெட்ரோ. ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு திருமங்கலம் டு சைதாபேட் மெட்ரோ போகிறதுக்கு என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் கிளாஸ்க்கு 50 rupees ஆகுறது. இன்பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி இதில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க.
இன் பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கீழே ரூட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது திருமங்கலம், கோயம்பேடு, சிஎம்பேட்டி, அரும்பாக்கம், ஸோ எங்கெங்கெல்லாம் இது நிற்கிறது அப்படிங்கிறது இன் பிட்வீன். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற திருமங்கலம்லேருந்து சைதாப்பேட் மெட்ரோக்குள்ளே என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த 9 ஸ்டேஷன்ஸ்னு பார்த்தாலே அந்த 9 ஸ்டேஷன்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராவல் பிளானரை யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஒரே ட்ரெயினில் நம்ம யூஸ் பண்ணிடலாமா, மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அங்கேருந்து வந்து இன்னொரு மெட்ரோ எடுக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ராவல் பிளானரில் நீங்கள் பார்க்குறது. அதே மாதிரி ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன், ஸோ எங்கே என்ன ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஸ்டேஷன் இன்ஃபோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஏஜிடிஎம்எஸ் டு வாஷர்மேன்பேட்குள்ளே என்னென்ன ஸ்டேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேஷன் இன்ஃபோவில் இருக்குது. அதே மாதிரி இதில் ட்ராவல் கார்டு ரீசார்ஜ். இப்போ எப்போதுமே வந்து நம்ம இந்த மாதிரி மெட்ரோ ரயில் ட்ராவலர்ஸாக இருக்கிறாங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி வாங்கிட்டு போவோம். எந்த ஸ்டேஷன்லேருந்தோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஃப்ரம் ஸ்டேஷன்லேருந்து 2 ஸ்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்ம டோக்கன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து இப்போ ட்ராவல் கார்டெலாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ ட்ராவல் கார்டு வாங்கினா அந்த ட்ராவல் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் லைனில் நின்று நீங்கள் பே பண்ணி வாங்கணும், ஒவ்வொரு டைமும் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பிலேருந்தே கூட நீங்கள் குவிக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட கார்டை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ட்ராவல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் கார்டு யூஸ் பண்ணுறவங்க உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ கார்டு டீட்டெயில்ஸ்னால் கார்டோட ரிவர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எப்போ வேணுனாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எத்தனை கார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கார்டு மட்டும் இல்லை, எத்தனை கார்ட்ஸ் வேணாலும். இப்போ இங்கே ஆட் நியூ கார்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த ஆட் நியூ கார்டில் வந்து அந்த கார்டு நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடி இருக்கிற அந்த 10 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அந்த கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு நேம் கொடுத்து நீங்கள் அந்த கார்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணுற கார்டை வந்து நீங்கள் இங்கே ரீசார்ஜும் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் லைனில் நின்று பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருந்தே கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது குவிக்காக எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னா இங்கே கீழே குவிக் ரீசார்ஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கார்டு நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 100, 200 and 500. ஸோ இந்த மாதிரியான அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிம்பிளாக 30 ருபீஸ்க்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன், 50 ருபீஸ் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக 15 கொடுத்துட்டு ஆட் மணின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். நீங்கள் அதுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபரோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஏற்கனவே கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த நேம் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ்க்கான ஆப்ஷனுக்குள்ளே போகும். அந்த ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நேம் அதுவாக எடுத்துக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு உங்களுக்கு இதை ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் கார்ட்ஸ் இருக்குது, கார்டு வேலட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் டெபிட் கார்டு இருந்ததுன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரூபே டெபிட் கார்டை நான் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். இப்போ இந்த டெபிட் கார்டில் கேட்டிங்கன்னா எப்பொழுதும் போல் நம்ம எந்த ஒரு கேட்வே யூஸ் பண்ணினாலும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணினா கூட, அதாவது டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லைன்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி கூட நம்ம அமௌண்ட்டில் பே பண்ணினா கூட, அதாவது குவிக் ரீசார்ஜ் பண்ணினாலும் நம்ம வந்து டைரெக்டாகவே இந்த கார்டை நம்ம ஸ்வைப் இன் பண்ணிவிட்டு போக முடியாது, ஸ்வைப் இன் பண்ணிவிட்டு வெளியிலே வர முடியாது. அதாவது நம்ம சில சமயத்தில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணலாம்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இது ஆன்லைனில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ரீசார்ஜ் ஆகும், அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் என்ன ஆகும்னா வெப் டாப்அப் பண்ணினா மட்டும் தான் அந்த அமௌண்ட்டு வந்து உங்களோட கார்டில் அக்யூமுலேட் ஆகும். அது வரைக்கும் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஹோல்டில் தான் இருக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து ஹோல்டில் தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா சிஎம்ஆர்எலோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய வெண்டிங் மிஷினில் நம்ம வந்து இந்த கார்டை இன்சர்ட் பண்ணி வெப் டாப்அப் செலக்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து டாப்அப் பண்ணினா மட்டும்தான் இந்த கார்டில் அமௌண்ட் ஃபில் ஆகும். அதாவது நம்ம வந்து வெப் டாப்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம அதாவது ட்ரிப் கார்டிலலாம் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. ட்ரிப் கார்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரிப் கார்டெலாம் நம்மளால் இங்கே வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது.
அதுக்குள்ளே அதாவது நம்ம எவ்ரி டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கார்டில் மட்டும் தான் நம்மளால் ரீசார்ஜ், அந்த மாதிரியான ட்ராவல் கார்டில் மட்டும் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும். ட்ரிப் கார்டுக்கும் ட்ராவல் கார்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது ட்ரிப் கார்டுனா வந்து ஏற்கனவே அவங்க வந்து 10 ட்ரிப்ஸ் தான் போகலாம், 9 ட்ரிப்ஸ் தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்து அத்தனை ட்ரிப்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு அந்த கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்மளோட எவ்ரிடே ட்ராவல் கார்டு. அது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ராவல் கார்டுக்கு மட்டும் தான் வந்து இந்த வெப் டாப்அப்பில் நம்மளால் இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபீடர் சர்வீசஸ் அப்படிங்கிறது எவ்ரி மெட்ரோ ட்ரெயினோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார் ஃபீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. காரோ இல்லாட்டினா ஆட்டோவோ உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் லோக்கலில் நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களோட மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சர்டன் ஸ்டாப்பிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 rupees அப்படிங்கிற பேஸ் ரேட்டில் உங்களுக்கு ஃபீடர் சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடர் சர்வீசஸில் என்டர் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபீடர் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ நிறையா இடத்துல நிறையா மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபீடர் சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேஷன் நம்ம செலக்ட் பண்ணி எப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். எல்ஐசி மெட்ரோ டு எக்மோர் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, அதாவது SLI ஸ்டாப்ஸ் 9ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் இந்த பர்டிகுலர் இதில் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணினோம்னா தீஸ் ஆர் ஆல் த ஸ்டேஷன்ஸ், அதாவது எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி B3 என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்பிட்வீனில் இந்த ஸ்பேசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ராவல் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சென்டரில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது அந்த 9 ஸ்டாப்ஸும் எந்த ஏரியாலாம் கவர் ஆகுறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக இங்கே செலக்ட் பண்ணினோம்னா எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷன், டேம்ஸ் ரோட், புதுப்பேட், எக்மோர் கோட், ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதிலே வேணும்னாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணினோம்னா உங்களுக்கு வந்து அது என்ன பாயிண்ட்டுங்கிறதையும் காட்டுது. இப்போதைக்கு வந்து ஏதோ ஆக்டிவ் ரூட்ஸ் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. அதாவது இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபீடர் சர்வீசஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். நோ ஆக்டிவ் ரூட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆக்டிவ் ரூட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் நான் போகிறேன். நான் வேறு எந்த ஃபீடர் சர்வீசஸில் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்க்கலாம். வாஷர்மேன்பேட் டு கிளாக் டவர் இருக்குது. ஸோ இதில் வந்து 12 ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ வாஷர்மேன்பேட் மெட்ரோ ஸ்டேஷனில் ஆரம்பித்து வாஷர்மேன் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வரக்கூடிய ட்ராவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாஷர்மேன்பேட் மெட்ரோ ஸ்டேஷனை நான் கிளிக் பண்ணும்போது 1ன்னு இருக்குது இல்லையா. ஸோ அது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டில் உங்களுக்கு 11ல் வந்து முடியுது உங்களுக்கு. ஸோ 11th பாயிண்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக திருப்பி அதே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கார் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அதாவது வந்து 10, 12 AE இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பர்டிகுலர் கார் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இங்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு மேப்பில் இங்கே பார்க்கறதுக்கான வசதி இருக்குது. இப்போ வந்து 6 சீட்ஸில் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணினாலும் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த 6 சீட்ஸ் இப்போ ஃபுல்லாக போய்ட்டுருக்கனால ரிசர்வ்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இல்லாட்டினா உங்களுக்கு வந்து இங்கே சீட்ஸ் இங்கேருந்தே டைரெக்டாக நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போது 4th பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் ரெண்டு வெஹிக்கல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே காட்டிகிட்ருக்கு. ஸோ பாயிண்ட் 10ல் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட் 10 வந்திருக்கேன். இங்கே ரிசர்வ்ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது இப்போ இந்த பாயிண்ட் 10ல் இருக்கிறவங்க 5th பொசிஷன்லேருந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த பொசிஷனில் இருக்கவங்க நீங்கள் வந்து சீட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிசர்வ்னு கொடுத்தேன்னா மேக் ஷியோர், அதாவது 359க்கு இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வேணுமோ அந்த சீட்ஸை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இந்த CMRL ஆப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கார் ஃபீடர் சர்வீசஸில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 11th பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா 11th பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் ஆப்ஷன் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பாயிண்ட்டில் முடிஞ்சு போச்சு. இது டுவர்ட்ஸ் எண்ட், அதாவது இது க்ளோஸ் பண்ணிட்டுருக்கு. இதோட ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டுருக்கனால தான் உங்களுக்கு இந்த 2 இடத்துலையும் ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி வேறு ஏதாவது பார்க்கலாம். 1000 ரைட்ஸ் டு திஸ் பாயிண்ட் நான் பார்க்குறேன். இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு நிற்கிறதுங்கிறத காட்டுறது. இப்போது 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதாவது க்ளோசிங் ட்ரிப்பில் இருக்குங்கிறதுனால இங்கே ரிசர்வேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரிசர்வேஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது கார் ஃபீடர் சர்வீசஸை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்க வேண்டியதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் டூ இங்கே இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து கார் ஐகானுக்கு பக்கத்தில் 2 போட்டிருக்கு, கார் ஐக்கான் பக்கத்தில் 1 இருக்குது. அப்படின்னா என்னென்னா எத்தனை கார்ஸ் அந்த இடத்துலலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காட்டுறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஆட்டோ மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. கார் இருக்குன்னா காருங்கிற ஐக்கான் இருக்குது, இந்த இடத்துல ஆட்டோ இருக்குன்னா வெறும் ஆட்டோங்கிற ஐக்கான் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பாடி திருமங்கலம் டு பாடியில் வந்து எதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை, காரும் இல்லை ஆட்டோவும் இல்லை, இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே பிளாங்காக காட்டுறது, அதாவது ஆட்டோ ஃபெசிலிட்டி மட்டும் தான் இருக்குது, பட் அது இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைங்கிறதுனால அங்கே உங்களுக்கு பிளாங்காக காட்டுது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கார் ஃபீடர் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதே தான் ஆட்டோ கேப் சர்வீசஸ் என்னென்ன இருக்குங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். எந்தெந்த இடத்துல ஆட்டோ இருக்குது, எந்த இடத்துல கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம அங்கேயே சிம்பிள் இருந்தது, அது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஆட்டோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது ஆலந்தூர் நான் செலக்ட் பண்ணினோம்னா ஆட்டோஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஷேர் ஆட்டோ சர்வீசஸ் இருக்குது, 10 rupees அப்படிங்கிறது ரூட் மேப்போட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார் கிடையாது, இங்கே பஸ்ஸஸ் இருக்குது, அதாவது இந்த மினி சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மினி பஸ் சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மினி பஸ்ஸஸில் என்னென்னங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிஎம்பிடி எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி மினி பஸ் இருக்குது, கார் கிடையாது, ஆட்டோஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபீடர் சர்வீசஸ் எங்கெல்லாம் இருக்குது அவைலபிளாக இருக்குங்கிறதையும் நீங்கள் ஓவராலாக நீங்கள் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அதே மாதிரி நீங்கள் எங்கே இப்போ கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க, இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேஷன்ஸ் என்னென்னங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களோட இடத்துலேருந்து கூட நீங்கள் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தவிர ஜென்ரலாக டூர் கைட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டூர் கைட்ஸ்லாம் வந்து அந்தந்த ஸ்டேஷன் பக்கத்தில் சென்னையில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டூரிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, டூர் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. கல்ச்சுரல் சென்டர்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜென்ரலாக சென்னையில் என்ன வெதரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பிளானர் அப்படிங்கிறத பார்த்தோம், அதாவது ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்தோம். ட்ராவல் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். கார் ஃபீடர் சர்வீசஸ், அதாவது நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த பர்டிகுலர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கார் ஃபீடர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு மெட்ரோலையும் வந்து என்ன மாதிரியான டைப் கேபாக இருக்கா, இல்லை ஆட்டோ இருக்கா, இல்லாட்டினா எம்டிசி பஸ்ஸஸ் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து CMRL வந்து நல்லாவே ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Have a happy and safe journey. Wishes from Walkthrough Apps and Gadgets.